எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம டயரை வச்சு என்ன செய்ய முடியும்னு பார்த்தோன்னா ஒரு செப்பல் செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சேங்கிறத கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த டயரை வச்சு எப்படி செப்பல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள். நான் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், மிஸ்ஸஸ் அபி இல்லம்னு. மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த டயரை வச்சு செப்பல் செய்யலாமா? இப்போது இதான் செருப்போட அளவு. இதை சும்மா அப்படியே வரைஞ்சிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் இந்த டயரில் அளவு வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து யூஸ் ஆகாத டயர் தான், பார்த்தீங்களா? முதல்ல இதை கட் பண்ணிக்கலாம். இது இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இந்த டயர் மேலே வச்சு அளந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேப்பரை வச்சு இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு நம்ம அதே சைஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி பழைய ஜீன்ஸ் இருந்து இல்லையா, அது மேட்டாக செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுலேருந்து மீதியானது தான் இது. இதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி இதில் நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே அப்படியே ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டியாச்சு. இதை இந்த சைடில் இருக்கிற இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ ஃபுல்லாக ஒட்டி கட் பண்ணியாச்சு. என்ன பண்ணலான்னா ஹோல்ஸ் போடலாம். இங்கே ஒரு ஹோல்ஸும் இங்கே 2 ஹோல்ஸும் போடலாம். வந்து பழைய செப்பல்ல இருந்து அந்த வார் எடுத்துருக்கிறேன்.
இதை எடுத்து நம்ம இந்த செப்பலில் இந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே வார் ஃபுல்லாக போட்டாச்சு. அவ்வளோதான், செப்பல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதனை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து செப்பல் வாங்கிட்டு போயிடலான்னு நீங்களும் நினைப்பீங்க, நானும் நினைப்பேன். இந்த ஐடியா யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.